ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் பற்றி ரெக்கார்டு. இது வந்து என்ன சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் இது வந்து போட்டு தான் ஆகணும். ஐ மீன், நீங்கள் தமிழ் படித்தாலும் சரி, இங்கிலீஷ் படித்தாலும் சரி, ஆனால் மேக்ஸ் கால்குலேஷன் கொஞ்சம் நிறையவே வரும். இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாஸ் ரூமில் வந்து ஒரு மினிமம் 20 ஸ்டூடெண்ட்ஸோடைய டெஸ்ட் பேப்பர் கண்டக்ட் பண்ணி அதை வந்து நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணோம். எப்படி கொஸ்டின் செட் பண்ணலாம், ஒரு 20 மார்க்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸு, அப்புறமேட்டு ஒரு வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ், ஐ மீன் டீட்டெயில் ஆன்சர், இல்லாட்டி ஆக்டிவிட்டி ஒரு மார்க் அப்படின்னு ஒரு 50%, ஐ மீன் 50க்கு பண்ணி 100% கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி வச்சுக்கணும். 1 hour டெஸ்ட்டு. இதில் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டராக மார்க் ரிஜிஸ்டர் ரெடி பண்ணுற மாதிரி இந்த பேப்பர் வந்து A, B அதே மாதிரி ஆர்டராக அடுக்கி வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸு. ஸோ 5 சூஸு, 5 ஃபில்லப்ஸு, 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அண்டு இஃப் ட்ரூ நான் கரெக்ட் பண்ணுறது மேட்ச்சு. அடுத்தது வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒரு 5, அப்புறமேட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒரு 3, அதுக்கடுத்தது டீட்டெயில் ஆன்சர், அந்த மாதிரிலாம் கொடுத்து மொத்தம் 50 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இதுதான் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு. ஓகேவா? இந்த பேஜை வந்து டேர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி இது வந்து இன்ட்ரோ எழுதியிருக்கோம். இந்த இன்ட்ரோலாம் அசஸ்மெண்ட் அண்ட் லேர்னிங் அந்த மாதிரி செகண்ட் இயர் பிஎட் புக்கில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 2 லெசன்ஸு, 3 லெசன்ஸ், 4 லெசன்ஸ், இல்லை ஒரே லெசனை நிறைய பெருசாக ரொம்ப பெரிய லெசனாக ஒரே லெசன் எடுத்து அதை அந்த நாலேஜு, அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், ஸ்கில்லு, இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை ஆட் பண்ணி 50 மார்க்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கோம். இப்போ நாலேஜ் 17 கொடுத்துருக்கேன், 11 கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் 9 கொடுத்துருக்கேன், ஸ்கில்லுக்கு 13 கொடுத்துருக்கேன், டோட்டல் 50. அதை அப்படியே 100க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்து இது நான் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஸ்க்ரிபிளாக தான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கொஷினை வந்து ரஃபாக என்னுடைய கால்குலேஷனுக்காக நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு எனி கைண்ட் ஆஃப் செல்ஸ் வந்து அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஏ போட்டிருக்கேன். இது வந்து நாலேஜ் கே போட்டிருக்கேன். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ யூ போட்டிருக்கேன், எஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. எப்படி வந்து அப்ளிகேஷனு, நாலேஜு, அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கில் போடணும்னா அதுக்கு ஒரு ஈஸி க்ளூ இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் எழுதி வச்சுருப்பேன். எழுதி வச்சுட்டு கே போட்டதெல்லாம் அப்ஜெக்டிவ்ல எத்தனை இருக்குது, வெரி ஷார்ட் ஆன்சரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிருப்பேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், எதெல்லாம் வந்தால் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு விஷயம், இப்போ நாலேஜ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்னால் WH கொஸ்டின் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். வென், வேரு, ஹூ, வாட் இஸ் எ செல், அந்த மாதிரி ஐடென்டிஃபை, அது லிஸ்ட் அவுட்டு, மென்ஷன், டிஃபைன், இந்த மாதிரி ஃப்ரேமான கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தர மாதிரி ஃபில்லப்ஸ், சூஸ் எது இருந்தாலுமே அது கம்ஸ் அண்டர் நாலேஜ். அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் கிளாசிஃபை, இன்டர்பிரட், எக்ஸ்பிளைனு, சம்மரைஸு, கம்பேரு, இந்த மாதிரிக்கு ஆன்சர் வர மாதிரி இல்லை இந்த மாதிரி கொஷின் இருந்துச்சுன்னா அது பேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் வரும். அப்ளிகேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸில் கால்குலேட், டிஃப்ரென்ஷியேட், அனலைஸ், டிஸ்கிரிமினேட், யூசஸ் ஆஃப், இந்த மாதிரி வரதெல்லாம் அப்ளிகேஷன் வரும். ஸ்கில் வந்து கிரிட்டிசைஸ், அசஸ், ப்ரெடிக்ட், ரெக்கமெண்டு, ட்ரா, டேப்லேட் அண்ட் எவாலுவேட். ட்ராயிங்லாம் மோஸ்ட்லி சயின்ஸில் நிறைய வரும். டேப்லேட் த காலம் போட்டு டேப்லேட் பண்ணுற மாதிரி வரதெல்லாம் அந்த ஸ்கில்லில் வரும். எவாலுவேட்லாம் அந்த ஸ்கில்லில் வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின்லாம் அப்ளிகேஷனில் வரும். அப்போது இது வந்து இது ஏன் அப்ளிகேஷனை போட்டோன்னா, இந்த செல் வந்து ஸ்பெஷலைஸ்டு செல் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு எனி, ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. செல்லுன்னா ஒரு டெஃபினிஷனுக்கு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதால இது அப்ளிகேஷன் போட்டேன் நான். டிஃப்ரென்ஷியேட்டில் வருதுல்ல, இதுக்கு ஸ்டெம் செல்ஸ்ன்னு ஆன்சர் வரும். அப்போ ஸ்டெம் செல்லை வந்து சாதாரண செல்லில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஸோ அந்த மாதிரி யோசித்து அதெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். சரியா? இப்போ வந்து
ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ப்ளூ பிரிண்ட்டு. நம்ம ஒரு கொஷினை வந்து இப்போ 10th ப்ளூ பிரிண்ட் போடுறாங்கன்னா ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பேஸில் வந்து அவங்க வந்து கொடுக்கணும், என்னென்ன லெசனில் எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன டைப்பான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு நாலேஜ் இருந்தால் எந்த லெசனுக்கு மோராக மார்க் இருக்குது, எந்த லெசனுக்கு கம்மியாக மார்க் இருக்குன்னு அந்த லெசனை ஒன்று விடாமல் எல்லாம் படிக்கணுன்றதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் லெசன் நேம் எழுதியிருக்கேன், 2 லெசன் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அந்த லெசனில் இருக்கிற கண்டென்ட் எழுதியிருக்கேன் நான். லெசன் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப். ஸோ செல்ஸில் வந்து 16 மார்க் அலாட் பண்ணியிருக்கேன், இதுக்கு 5 மார்க். ஸோ இது 37 மார்க்கு. லெசன் 2 மூமெண்ட் அனிமல்ஸ் வந்து 13 மார்க்கு. ஸோ இப்படி நம்ம வந்து லெசன் வைஸாகவும் இவ்வளோ மார்க் இருக்குதுன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க இந்த லெசன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. இதை இப்போ வந்து இது வெயிட்டேஜ் டு த டிஃப்ரெண்ட் லெசன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கு செகண்ட் இது அதோடைய வெயிட்டேஜ். செகண்ட் வெயிட்டேஜ் என்னதுன்னு அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு. அப்போ இதில் என்ன பார்த்தோன்னா எப்போவுமே வந்து அப்ளிகேஷன் ஸ்கில்க்கு கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஓனாக யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டெல்லாம் எவ்ரிதிங் இஸ் கிவன். இப்போ வந்து இது வந்து நான் எப்படி விதமான கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னும் போது அது வெயிட்டேஜ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸு. ஆப்ஜெக்டிவ் 20 கேட்க போகிறேன், வெரி ஷார்ட் ஆன்சர் 10, 5 2 இது 3, இது ஒரு டீட்டெயில் ஆன்சர் 6 1 தான். இது ஒரு தனியாக ஒரு ப்ரீஃப் ஆன்சர், ட்ராயிங்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரீஃப் ஆன்சர். நீங்கள் வந்து இது கூட கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி இது 10 2 20, 5 3 15, இல்லாட்டி இதுக்கு 3 மார்க்கு, இதுக்கு 5 மார்க்கு, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டிராயிங் இன்க்ளூட் பண்ணக்கா அப்படி பண்ணிட்டேன். இது ரொம்ப முக்கியம். இந்த ப்ளூ பிரிண்ட்டு இதுதான் வந்து முந்திலாம் கொடுப்பாங்க, இப்போல்லாம் யாரும் இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. பசங்களுக்கு எல்லாத்தையுமே படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இப்போ சேல்ஸ் லெசனில் நான் ஆப்ஜெக்டிவில் வந்து டாப்பிக்கில் 2 இது வெளியே இருக்குது மார்க்கு, உள்ளே இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு. ஸோ நான் இப்படி திருப்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லெசன் நேம் எழுதிட்டு அந்த கண்டென்ட்லாம் எழுதியிருக்கோம். நாலேஜு, அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், ஸ்கில்லு, டோட்டல் போட்டிருக்கோம். இங்கேயும் ஒரு பெரிய போட்டு நம்ம நீங்கள் வெறும் ஆப்ஜெக்டிவ், வெரி ஷார்ட் ஆன்சர், டீட்டெயிலாம் அந்த 4 காலம் போதும். நான் என்னுடைய கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் 5 பிடிச்சேன். மோஸ்ட்லி 3 4 காலம் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது ஆப்ஜெக்டிவில் நான் என்ன கொஸ்டின் செலக்ட் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி நான் செல்ஸில் 1 மார்க் 2 கேட்டிருக்கேன், வெரி ஷார்ட் ஆன்சர் 2 ஒன்று கேட்டிருக்கேன், ஷார்ட் ஆன்சர் 1 கேட்டிருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஸோ டைப்ஸ் ஒரே 1 மார்க் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து 3 கேட்டிருக்கேன். இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து நீங்கள் எனி ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். ஃபில்லப்ஸ் கொடுக்கலாம், மேட்ச் கொடுக்கலாம், சூஸ் கொடுக்கலாம், கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஹூ ஆமே கேட்கலாம், ஆட் ஒன் கேட்கலாம், எது வேணால் கேட்கலாம். அது யுவர் சாய்ஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து நான் வந்து 1 மார்க் 2 இப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணால் 17 கரெக்டாக வந்திருக்கணும். நம்ம இந்த 17ம் அதை செக் பண்ணுவாங்க. இங்கே நாளைக்கு 17 இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கால்குலேட் ஆகணும். லெசன் வைஸாக நீங்கள் கொடுத்துருப்பீங்களா சேல்ஸுக்கு, அதே மாதிரி அப்ளிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 16 வரணும். நீங்கள் லெசன் வைஸாக கொடுத்துருக்கீங்களே, இப்போ வந்து 37, இது ஒரு 37 13, இது ஓகேவா? இந்த மாதிரி லெசன் வைஸாக கொடுத்ததும் டேலி ஆகணும். நீங்கள் கரெக்டாக எல்லாமே ப்ரீ பிளான்டாக வச்சுருந்தா தான். அதுக்கப்புறமேட்டு இந்த ஷார்ட் ஃபார்ம்க்கு ஓனா என்ன ஆப்ஜெக்டிவ், வீனா வெரி ஷார்ட் ஆன்சர் அதை எடுத்து எழுதணும். ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது கொஸ்டின், ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் வெளியே இருக்கிறது மார்க்கு, ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது நம்பர் ஆஃப் கொஸ்டின். அதாவது 1 மார்க்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன் நான் இதில். அது மேபி ஒன்று வந்து ஃபில்லப்ஸில் இருக்கலாம், ஒன்று வந்து மேத்ஸில் இருக்கலாம், ஒன்று எப்படியோ ஒன்று இருக்கலாம், ஆப்ஜெக்டிவில் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி 2 டேலி ஆகிற மாதிரி போட்டுக்கணும். ஆச்சா? அதுக்கடுத்தது நம்ம கொஸ்டின் பேப்பரை நீட்டாக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ. நீங்கள் பிரிண்ட்டு பண்ணுறா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணலாம். இது ஆன்லைனில் வச்சதால் இதை வந்து ப்ரெசன்டேஷனில் போட்டோன்னா அவங்க வந்து அப்படியே ப்ரெசன்டேஷனை ஃபோட்டோ எடுத்து போட்டால் அதை பார்த்து எழுதிடுவாங்க. ஸோ வந்து இது கொஷின் நான் ப்ரிப்பேர் பண்ண கொஷின் இது. ஸோ முடிஞ்சிச்சு. அதோடைய ஆன்சர் கீ ஒரு கூட சாய்ஸ் கூட விடாமல் எல்லாமே எழுதி வச்சுக்கணும். ஸோ இது ஆன்சர் கீ.
அதெல்லாம் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் காப்பி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லை ஒரு ட்ராயிங் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இது ஸ்கில்லில் வரும். அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்லாம் இருக்கும்ல, அக்கார்டிங் டு த அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் வி அரேஞ்ச் த ஸ்டூடெண்ட்ஸ் நேம். அது பிரகாரம் இது பண்ணி அந்த மார்க் லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கரெக்ஷன் பண்ண பேப்பருக்கு அதை அழகாக போட்டு இதே மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து சும்மா அதை பற்றி. இப்போ இது ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் மார்க் ரிஜிஸ்டர் எப்படி வைக்கிறது, ஓகே, மார்க் ரிஜிஸ்டர் ஃபார்மேட்டில் நான் இதை எழுதலை. அக்கார்டிங் டு த ரேங்க்கு, யார் நிறைய மார்க் வாங்கியிருக்கான், இவங்க 2 பேர் 100 வாங்கி, அப்போ 1 அவன் ஜேன்னு வரதால் அவன் வந்து 1னும், செகண்ட் 100 மார்க் வர தௌஃபிக் வாங்கியிருப்பான், அவன் வந்து 2ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த டிசெண்டிங் ஆர்டரில் ஐ மீன் 100 ஸ்டார்ட் பண்ணி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கை வந்து நேமை எழுதி வச்சுருக்கேன். இது என்னென்னா, இது வந்து ஐட்டம் டிஃபிகல்ட்டி லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேப்லெட் காலம் ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஷார்ட் ஆன்சரையோ வெரி ஷார்ட் ஆன்சர் டீட்டெயில் ஆன்சரையோ இந்த இதில் கால்குலேட் பண்ணக்கூடாது. நம்ம 1 வேர்டை மட்டும்தான் நம்ம ஐட்டம் டிஃபிகல்ட்டி லெவலுக்கு எடுக்கிறோம், ஐ மீன் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த 100 மார்க் எடுத்தவங்களாம் யார் எதை கொஷின் விட்டுட்டாங்களோ, இப்போ ஃபைசல் ஹமீது 99 மார்க் வாங்கியிருக்கான், ஆனால் 10th கொஷினை அவன் தப்பாக எழுதிட்டா விட்டுட்டான். இந்த மாதிரி யார் எதை விட்டாங்க சொல்லிட்டு அதை இன்ட்டு போட்டு வச்சுக்கணும். ஸோ 20 மார்க் கொஸ்டின் 4 பேருமே அட்டன் பண்ணுங்க, இவங்க 3 பேரும் அட்டன் பண்ணுங்க, மற்றதெல்லாம் ஒன்று ஸ்கிப் ஆகி ஒருத்தர் ஒரு கொஸ்டின் விட்டுருப்பாங்க மேபி. அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதுதான் கேல்குலேஷனுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக ஐட்டம் டிஃபிகல்ட்டி லெவல் சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம எழுதிக்கணும். ஐட்டம் டிஸ்கிரிமினேஷன் லெவல், டிஃபிகல்ட்டி லெவல், டிஸ்கிரிமினேஷன் லெவல் சேர்த்து நான் ஒரு அந்த 20 கொஷின்ஸ்க்கும் போட்டிருக்கேன். இதை எப்படி பிரிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 20 பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஒரே இதிலே ஒரு பாக்ஸ்லேயே இது டிஃபிகல்ட்டி லெவலு டிஸ்கிரிமினேட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஎல் டிஐ சொல்லிட்டு 2க்குமே நான் ஒரே பாக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒன்று ரெட்டுலேயும் ஒன்று பிளாக்லையும் எழுதியிருக்கேன். ஓகேவா? இது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரூல், இது ஒரு ஃபார்முலா மாதிரி. மொத்தம் 20 ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, இது 27/100 வந்து அது ஹையர் லெவலாக இருந்தாலும் சரி இங்கே லோவர் லெவலாக இருந்தாலும் சரி 2க்குமே இதே ஃபார்முலா தான். அந்த 20 ஸ்டூடெண்ட்டில் 27% வந்து ஹையர் லெவலுக்கு பிரிக்கணும், மீதி இன்னொரு 27 லெவல் வந்து லோயர் லெவலுக்கு பிரிக்கணும். 27 + 27 எவ்வளவு? 54 இல்லையா? மீதி 46 மாடரேட்டுக்கு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டு. இது இப்படி தான். நீங்கள் உங்கள் கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட் இருக்கலாம், 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், 10 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கலாம். பட் இது மாறவே மாறாது. இது கான்ஸ்டன்ட். 27/100 × 50 எல்லாம் அடித்து பண்ணும்போது எனக்கு 5.4 வருது. அப்ராக்சிமேட்டாக 5 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து ஹையர் லெவலுக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸு. அதே தான் லோவர் லெவலுக்கும் நம்பர் ஆஃப் லோவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கும் ஹையர் லெவல் குரூப்புக்கும் லோவர் லெவல் குரூப் சேம் தான். அது அப்படி தான் வைக்கணும். ஸோ இதுக்கும் 5 அதுக்கும் 5ன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து இப்போ அந்த டேப்லெட் காலம் வச்சு தான் இப்போ வந்து டேப்லெட் காலம் இந்த பேஜில் இருக்குது. வெயிட், இப்போ இங்கே நான் அக்கார்டிங் டு த மார்க் வந்து டிசெண்டிங் ஆர்டர் எழுதியிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 இந்த 5மே வந்து லோவர் லெவல். ஓகேவா? அதே போல் இந்த டேப்லெட் காலத்தில் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்க 5மே வந்து எனக்கு கேட்டால் அது 7மே எனக்கு ஹையர் லெவல். ஏன்னா எல்லாருமே 99 100 97 அதோ வராங்க. 97 3 பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு 5க்குள்ளே பார்த்துக்கலாம். 1 2 3 4 5. ஸோ இதில் வந்து இந்த கொஷின் எல்லாம் அட்டன் பண்ணி ஃபஸ்ட் கொஷினுக்கு இந்த இதில் போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட் கொஷினுக்கு 5 பேருமே அட்டன் பண்ணியிருக்காங்க. என்ன அது ஃபார்முலா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வெயிட், என்ன ஃபார்முலானா, இந்த ரேங்கிங் ஹை ப்ளஸ் ரேங்கிங் எல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஹையர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் லோவல். இது வந்து கான்ஸ்டன்ட். எப்போவுமே 5 + 5 என்னது 10. இது மட்டும் ஹையர் லெவலில் அந்த ஃபஸ்ட் கொஷினை ஃபஸ்ட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் நிறைய மார்க் எடுத்தவங்க எத்தனை அட்டன் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஒரு பையன் விட்டுட்டா கூட 4 ஆகிடும். அதேமாதிரி லோவலில் இருக்கிற எல்லாரும் அந்த 5 கொஷின் ஐ மீன் அந்த ஒரு கொஷின் அந்த 5 லாஸ்ட் 5 பேரும் அட்டன் பண்ணியிருக்காங்களா. எனக்கு வந்து அந்த அது மாதிரி ஃபார்முலா.
இன்னொரு ஃபார்முலா வந்து ஐட்டம் டிஸ்கிரிமினேட்டிவ் லெவலுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இதுவும் அதே மாதிரி தான். அந்த 5 கொஷின்ஸ் வந்து இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கொஷினை எல்லாரும் அட்டன் பண்ணியிருக்காங்களா அது நம்பரு, லோவரில் அந்த எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பர். இது சப்ராக்ட் பண்ணோம், அதில் ஆட் பண்ண சப்ராக்ட் பண்ணோம், அதில் ரெண்டையுமே ஆட் பண்ணும், 5 + 5 ஆட் பண்ணோம். இது ஏதாச்சும் ஒரு 5 தான் எழுதணும், அதனால தான் கீழே டினாமினேட்டர் 5 வருது. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஷினை லோவர் லெவலில் ஹையர் லெவலுக்கு 5 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அந்த லோவர் லெவலுக்கு 5 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது 5 + 5 10, 10/10 = 1. ஸோ ஈக்குவலை காணும். இது 5 - 5 கீழே பை 5 தான், 0/5 = 0 ஒன்லி. அதே மாதிரி இது ஏதாச்சும் ஒன்று விட்டது சொல்கிறேன். இது வந்து நீங்கள் அடிஷனை தப்பாக போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சப்ராக்ஷனை தப்பாக போடக்கூடாது. எனக்கு கேட்டால் ஹையர் லெவலில் 5 பேருமே அந்த 5th கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க, லோவரில் 4 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அன்பு செல்வன் வந்து விட்டுட்டான். ஸோ 4 + 5 9, 9/10 0.9. எனக்கு இது வந்து ஹையர் லெவல். ஓகே, ஹையர் லெவலில் வந்து 5 பேருமே அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த 5th கொஸ்டினை. லோவர் லெவலில் விட்டால, அப்போ 5 - 4 / 5. ஸோ 5 - 4னா 1/5 வரும். 1/5 டிவைட் பண்ணால் டெசிமல் ஃபார்மில் வந்து 0.2. இந்த மாதிரி 20 கொஸ்டினுக்கும் அட்டன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஆர்டர் டிஸ்ஆர்டர் போகுது. எவ்வளோ வாட்டி தான் அனுப்பிங்க? 29, 30, ஓகே, 31, 32. இப்போ இந்த காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா இந்த இன்டர்பிரட்டேஷன் டேபிள் ஒன்று போடுவோம் நம்ம. இந்த இன்டர்பிரட்டேஷன் டேபிளுக்கு இந்த கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கால்குலேஷனு? இந்த ரெட்டு பிளாக்ல எழுத கால்குலேஷனு. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, டிஃபிகல்ட்டி லெவல், டிஸ்கிரிமினேட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் தான். எந்த லெசனில் இந்த எடுத்திருக்கேன்னா அந்த லெசன் நேம் இது ரிப்பீட்டடாக வரும். ஸோ வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் தெரியும்ல, உங்கள் அப்ளிகேஷன், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கில், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டி லெவல் வந்து 1. எனக்கு 1 தானே இங்கே வந்துச்சு. ஸோ இது எல்லாமே எனக்கு 1 தான் வந்துச்சு. ஸோ அந்த 4மே 1. 5th கொஸ்டின் 0.9 அந்த மாதிரி இருக்கா. இது வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 வந்துச்சுன்னா வெரி ஈஸி. இந்த பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, 1 வந்துச்சுன்னா வெரி ஈஸி. 0.6 அந்த மாதிரி 8 தான் ஈஸி. அடுத்தது 4 வந்து ஆவரேஜ், இது டிஃபிகல்ட்டு. இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 0.1க்கு வந்து வெரி ஈஸி, 0.9க்கு ஒன்லி ஈஸி. அந்த மாதிரி எல்லாமே ரிமார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து டிஸ்கிரிமினேஷன் லெவல், இந்த பிளாக்ல காமிச்சல, இந்த 0, இந்த 0, இந்த 0. ஸோ எல்லாமே 0 இருக்குது. அப்போனா 0 வந்தால் டு பி டிஸ்கார்டட், டு பி ட்ராப்டு, கண்டம் எந்தனாச்சும் எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதணும். 0.2னா ஓகே, ஆவரேஜ். அதே மாதிரி இது வந்து இதுவும் தான், ஐ மீன் 0.2க்கு கீழே போனாவே அது ட்ராப்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ரிமார்க்ஸ் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து இப்போ வந்து அக்கார்டிங் டு த மார்க் டிசெண்டிங் ஆர்டரில் நான் எழுதி வச்சுருக்கேன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் நேமோட. இது 50%, 50க்கு அவுட் ஆஃப் 50க்கு இது 100%க்கு கன்வெர்ட் பண்ணி அழகாக எழுதி வச்சுருக்கணும். இதில் வந்து அதை டக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோன்னா நமக்கு இந்த ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். இந்த பாக்ஸ் வந்து டக்குன்னு வந்து கால்குலேட் பண்ண நமக்கு யூஸ் ஆகும். 100 2 பேர் இருக்காங்களா, 2 பேர். அடுத்து 99ல் 2 பேர் இருக்காங்க. ஸோ 99, 97. இந்த அப்படியே வந்து ஒரு 5 4s are 20 பாக்ஸ் மாதிரி போட்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். இது மேக்ஸில் டேலி மார்க்ஸ்னு பண்ணியிருப்பீங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரே பையன் மட்டும் தான் 50ல் வாங்கியிருக்கான், மற்ற யாருமே எனக்கு 15ல் வாங்கவே இல்லை. ஸோ 70s இருக்குது, 80s, 90s நிறைய இருக்குது, 100 இருக்குது. ஸோ அந்த 51 நான் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5 கிளாஸ் இன்டர்வல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 51 to 60 ஒரு கிளாஸ் இன்டர்வல், 61 to 70, 71 to 80, 81 to 90, 91 to 100 அப்படி கிளாஸ் இன்டர்வல். எனக்கு 51ல் ஒரே பையன் தான். ஸோ 1 இதில் யாருமே எடுக்கல. ஆனாலும் அந்த கிளாஸ் எனக்கு யூனிஃபார்மாக கிளாஸ் இன்டர்வல் இருக்கிறதுக்காக அதை நான் எழுதியிருக்கேன். 0. 71 to 80 வந்து 2 பேர் இருக்காங்க, இந்த 2 பேர். ஸோ 2. நீங்கள் வந்து டேலி மார்க்ஸில் வந்து 5th கோடை வந்து ஃபைன் எழுதாமல் ஒரு கிராஸ் போடணும். இது டேலி மார்க்ஸ் சிம்பிள். இது
ஸோ இல்லை 5 ஸ்டூடெண்ட் இருக்கிறதுல 1 2 3 4 போட்டு 5th கிராஸ் போட்டு 5 எழுதியிருக்கேன். இது பார்த்தது 5 10 12. ஸோ அவ்வளோதான். இப்போ தான் நம்ம வந்து உண்மையான கால்குலேஷனுக்கே வரப்போகிறோம். இது வந்து ஷார்ட்கட் மெத்தடுக்கு அரித்தமெட்டிக் மெத்தடு ஃபார்முலா. இட்ஸ் வெரி ஈஸி. இது நீங்கள் வந்து இதை பைகாட் பண்ணிக்கணும். எக்ஸ் பார் மீன்ஸ் அரித்தமெட்டிக் மீனோட சிம்பிள். இது சிக்மா எஃப்எக்ஸ் பை என். ஸோ வந்து இந்த கிளாஸ் இன்டர்வல் ஃபஸ்ட்டு காமிச்சலாம், அதே கிளாஸ் இன்டர்வல் தான். இதில் மிட் பாயின்னும் போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி பை 2 பண்ணால் இது வரும். ஐ மீன் 51 60 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 111. அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 55.5. அடுத்தது 65.5. அப்படியே இது வந்துடும். இது அந்தந்த மார்க் எடுத்தவங்களுடைய நம்பர் தான் ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம். அதே ஃப்ரீக்வன்சி. இந்த வாட்டி என்ன பண்ணணும்? இந்த எக்ஸையும் திஸ் இஸ் எஸ் எக்ஸ் மிட் பாயிண்ட் வேல்யூ டேக்கன் அஸ் எஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு எஃப். ஸோ தட் இஸ் எஃப்எக்ஸ் தான் எப்போவுமே எக்ஸ்எஃப்னு சொல்லக்கூடாது, எஃப்எக்ஸ் தான் போகணும். ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை தீஸ் டூ. 155னா சேம் அதே தான் வரும். 0 எனி நம்பர் மல்டிப்ளை 0னா 0. ஸோ திஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த வருது, இதை ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதை அப்ளை பண்ண போகிறோம் ஃபார்முலாவில். இது சிக்மா எஃப்எக்ஸு டிவைட் பை என் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 20. இது பண்ணால் 18. இது மோஸ்ட்லி நியர்லி 19 தான் அவர் டெஸ்ட் ஐட்டம் இஸ் ஸோ குட். இப்போ இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். லாங் மெத்தடுக்கு இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு, பட் நீங்கள் எடுக்கிற லாங் மெத்தடும் ஷார்ட் மெத்தடும் கேல்குலேஷன் மிஸ் ஆகாமல் இருந்ததுன்னா இட் வில் கிவ் த சேம் ஆன்சர் 89 in the long method also. Both are same only, but 2 methods we can find out. X bar is equal to A plus or minus sigma FD by sigma F into CI. இது CI னா கிளாஸ் இன்டர்வல். சரியா? இது ஏன்றது என்ன தெரியுமா? நம்ம வந்து ஏன்றது அசியூம் மீன்னா ஒரு குருட்டாம் போக்கில் நம்மளா இதை வந்து ஒரு நடுவில், இப்போ 5 நம்பர் இருக்கிறதா எனக்கு இது நடுவில் தெரியுது. பட் 6 நம்பர் இருந்தால் ஏதாச்சும் 2 நம்ம எதை வேணா அசியூம் மீனாக வச்சுக்கலாம். இல்லை மிடில் இருக்க எதையாச்சும் ஒன்று அசியூம் மீன் வச்சுக்கணும். அதுதான் அசியூம்டு சொல்கிறாங்க, அசியூம்டு மீன். ஓகேவா? அதை வச்சுக்கணும். இந்த டி கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஒரு காலம் போடுறோம். இந்த மாதிரி சீரியல் நம்பர், கிளாஸ் இன்டர்வல், மிட் பாயிண்ட்டு டி போடும். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சிஐ. சிஐ மீன்ஸ் கிளாஸ் இன்டர்வல். எக்ஸ் என்னது நமக்கு இந்த மிட் வேல்யூ தான் ஆல்வேஸ் டேக்கன் அஸ் எஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ என்னது எனக்கு 75.5. அப்போ வந்து ஒரு குட்டி கால்குலேஷன் இதுக்கு காமிச்சே ஆகணும். பட் எல்லாமே நான் வந்து கால்குலேஷனாக போட்டிருந்தா இட்ஸ் நாட் ஸோ பி நைஸ் டு லுக். ஜஸ்ட் எ மினிட். இப்போ நான் இது ஒரு ரஃப்பில் காமிக்கிறேன். எக்ஸ் என்னது உங்களுக்கு 55.5. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஏ என்னது? ஏ வந்து அசியூம்டு மீன். சரியா? அது வந்து என்னது? மைனஸ் 75.5. isn't it? நீங்கள் 55ல் 75ல் சப்ராக்ட் பண்ணவே முடியாது. 75ல் 50 இந்த சைனை வந்து மைனஸ் சைன் போட்டுக்கணும், அவ்வளோதான். சிஏ என்னது? கிளாஸ் என்ற ஒரு கிளாஸ் என்ற நம்ம 10 வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் இது சப்ராக்ட் பண்ணுவோம். 5ல் 5 பேசினா 0. ஸோ 7ல் பேசினா மைனஸ் 20 வருது. அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது 2 times, அப்போ -2. அந்த -2 மட்டும் தான் நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு டூ இன் எ கால்குலேஷன் இன் எ ரஃப் ஒர்க் லைக் திஸ். ஸோ அந்த நம்பர் மட்டும் இருந்தால் போதும். இப்போ டி தெரியுது. ஃப்ரீக்வன்ஸ் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்கலாம். அந்த காலத்தை திருப்பி எழுதுறோம். இது ரெண்டு எஃப் இன்ட்டு டி தான் எஃப்டி. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 0 வந்ததெல்லாம் வந்துச்சு. ஸோ 27 வந்திருக்கு. இது ஆட் பண்ணிக்கணும். 20 வந்திருக்கு. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எப்போவுமே. இப்போ எல்லாம் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். தட்ஸ் இட். எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? நான் அசியூம்டு மீன் என்னென்ன எடுத்து எழுதிருக்கேன். அசியூம் மீன் 75.5 ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ். இது சிக்மா எஃப்டி. சிக்மா எப்படி நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் 27. அந்த 27 ஃபார்முலா இருக்கு. இது வந்து வெறும் எஃப் மீன்ஸ் சிக்மா எஃப்னா அந்த ஃப்ரீக்வன்சி. ஐ மீன் இது லிட்டரலி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் எஃப் இன்டூ கிளாஸ் இன்டர்வல் அது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ப்ளஸ் ஆர் மைனஸ் டச் பண்ணவே கூடாது. இது ரெண்டே கேன்சலைஸ் பண்ணால் 0 கிடையாது. 27 2ஆல் டிவைட் பண்ணால் 13.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 89. ஸோ ஐ கெட் த கரெக்ட் வேல்யூ ஃபார் போத். ஷார்ட்கட் மெத்தடில் 89 வந்தது. isn't it?
ஸோ லாங் மெத்தட்லேயும் 89 வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ மோடு வந்து செகண்டாக எழுதி தொலைச்சிட்டேன். பட் வந்து மீடியன் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபார்முலாவே 3 மீடியன் -2 மீன். ஸோ வி வில் சி த மீடியனுக்கு இதுதான் ஃபார்முலா. இது என்னென்னா லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் எல் ப்ளஸ் எல், தட் இஸ் எல்எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் n/2 மைனஸ் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பை எஃப். எஃப் இஸ் ஆர்டர் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு கிளாஸ் எல். இந்த ஃபார்முலாவை நீங்கள் பைஹார்ட் பண்ணிக்கணும். எதுக்கு? மீடியனுக்கு. ஸோ மீடியனுக்கு இந்த ஃபார்மேட்டில் கண்டிப்பாக ஒரு டேப்லெட் காலம் என்னன்னா என்னன்னு சொன்னேன், எல்லாமே சொன்னேன். இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் புது வேர்டாக இருக்குது இல்லையா? இந்த லோவர் லிமிட்டு கொஞ்சம் புது வேர்டாக இருக்குது. ஸோ அது என்ன டிஸ்கிரைப் பண்ணு. ஸோ கிளாஸ் இன்டர்வல் நம்ம யூஸ்வலாக எடுத்தது தான். இது என்ன பண்ணணும்னா இந்த 60, 61 நான் இதுலேயே 60 வச்சு இதுலேயே 60 கன்ஃபியூஸ் ஆகும். இது கரெக்டாக 60 ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தனா அதில் இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் 61 இதில் இன்க்ளூட் ஆனால் 61 ஆகும். ஸோ நான் வந்து இப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ இது ரெண்டுக்கும் இது வந்து கண்டினியூஸ் வந்து கிளாஸ் இன்டர்வல் கிடையாது. ஸோ இதுக்கு கேப்பு 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த கேப்பை வந்து 1/2 ஆஃப் பேப்பர் 1/2 வந்து டிவைட் பண்ணால் 0.5 சரியா? ஸோ இந்த முன்னாடி கிளாஸில் வந்து 0.5 சப்ராக்ட் பண்ணால் 50.5 வரும். இதில் சப்ராக்ட் பண்ணணும், இதில் ஆட் பண்ணணும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்யலைன்னு அர்த்தம். அப்போ 60.5 அந்த 60 இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது இந்த இது இங்கே வந்துடும். ஸோ இட் கிவ்ஸ் எ கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல் கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி தெரியும். நம்ம இதில் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தால் 0 ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் கேட்டகரி. ஸோ அதை எழுதி வச்சுருக்கோம். இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணோம், இந்த இப்போ பாருங்கள் 51ல 60 யார் எடுத்தானா ஒரே ஒரு பையன் எடுத்தா. அந்த இந்த ஒன்றையே அப்படியே இங்கே எழுதணும். ஆச்சா? 61ல 70 யாருமே எடுக்கல, 0 ஒருத்தருமே எடுக்கல. அப்போ வந்து 61ல 70 எடுத்த கேட்டகரியில் இந்த பையன் வந்துடுவான்ல. 61ல 70 வந்து சாரி அவன் 51 60 கூட எடுத்திருப்பான் இல்லையா? அதை தாண்டி தானே 61 வருது. ஸோ அதே இந்த 1 + 0 இது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே எழுதுகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுகிறோம். ஸோ அடிஷன் சிம்பிள் 1 + 0 1 சரியா? இப்போ இந்த 1 + 2 சேர்ந்து 3 + 5 சேர்ந்து 8 + 12 சேர்ந்து 20. இந்த 20ல் கரெக்டாக முடியணும். இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 20. அப்போ தான் நான் பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி காலம் போட்டு சீரி நம்பர், கிளாஸ் இன்டர்வல், லோவர் லிமிட், ஃப்ரீக்வன்சி, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்லி எல்லாமே போட்டோம். இப்போ மீடியன் ஃபார்முலா வந்து எழுதியிருக்கோம். அப்புறம் சொன்னது தான். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த லோவர் லிமிட் எடுக்கிறத ரொம்ப யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா இதுக்கு n/2 தான் ரொம்ப முக்கியமானது. 20 ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸில். ஸோ 20/2 = 10. இந்த 10 வந்து எந்த நம்பருக்குள்ள வந்து இதிலே 8 முடிஞ்சிச்சு. அப்போ 9, 10 இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் இதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனுடைய லோவர் லிமிட்டை தான் நான் வந்து எடுத்துக்கணும். இதில் எந்த லிமிட்டோட நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம n/2க்கு ஆன்சராக எந்த இது அமையுதோ அந்த லோவர் லிமிட்டை வி ஹேவ் டு டேக் ஃபார் கால்குலேஷன். ஸோ அதை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி தெரியும். n/2 வந்து 20/2 10. இப்போ வந்து இந்த லோவர் லிமிட்டுக்கு முன்னாடி ஒரு வருதுல்ல, அதுதான் இதை ஆட் பண்ணி வந்து அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் இங்கே போனது. CF கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. என்ன ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து இந்த 10 எதுக்குள்ளே இருக்கோ அதோடைய ஃப்ரீக்வன்சி. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பிஃபோராக வர்றது, வெறும் ஃப்ரீக்வன்சி வந்து அதே கோட்டில் வர்றது. அது 12 × 10. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது சப்ராக்ட் பண்ணணும். 10ல் 8 பேசினா 2 × 20 20/12 இதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தான் அது கூட 90.5 கூட ஆட் பண்ணால் 92.70 மோர் அப்ராக்சிமேட்லி 92. இது பிலோ 5 வந்ததால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். 92. அப்போனா இந்த மீடியன் வந்து நிறைய பேர் இந்த கிளாஸில் 92 கிட்ட ஆவரேஜ் கிட்ட இருக்காங்க சரியா? இப்போ மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மோடுக்கு வரணும். மோடுடைய ஃபார்முலா இது தான். 3 மீடியன் -2 மீன். நான் மீடியன் 92 சொன்னேன். 3 × 92. நான் ஏற்கனவே மீன் ஆவரேஜ் மீன் கண்டுபிடிச்சிருக்கேன். 2 × 18. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே இது ரெண்டே சப்ராக்ட் பண்ண 98.
ஸோ எனக்கு 98% அது மோடு மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் நம்பர். ஸோ இந்த 98 வந்து ரொம்ப நிறைய பேர் ரிப்பீட்டடாக எடுத்திருக்க மார்க்காக இருக்குது இந்த இதில். ஓகேவா? இப்போ வந்து லாஸ்ட் வந்து ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். இது வந்து பயங்கரமான கேப் உள்ள ரேஞ்ச். ஹையஸ்ட் மார்க் 100, லோவஸ்ட் மார்க் வந்து 51. ஸோ ரெண்டே சப்ராக்ட் 49. இப்போ மீன் டீவியேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, சிக்மா எஃப் டி மாடுலஸ் ஆஃப் டி பை சிக்மா எஃப். இந்த டின்றது ஒன்றும் கிடையாது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். சரியா? எக்ஸ் பார்ன்றது என்னது? ஃபஸ்ட்டு ஒரு மீன் கண்டுபிடிச்சலாம் 89 அதை எழுதிருக்கோம். அப்போ வந்து 55.5லேருந்து இந்த 89 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. ஐ மீன் 89லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் இது வரும். இது வந்து எக்ஸ் பார் மைனஸில் இருக்கணும். ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். பெண்ணில் கலந்தது. இப்போ எக்ஸ் பார் வந்து எனக்கு வந்து எக்ஸுன்றது மிட் பாயிண்ட். ஓகேவா? நிறைய இடத்துல மிட் பாயிண்ட் ரெண்டு லோ வேல்யூவும் ஆட் பண்ணி மிட் பாயிண்ட் நிறைய போட்டிருக்கோம். நம்ம கிளாஸ்ன்னு 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண நம்ம தான் மிட் பாயிண்ட். ஸோ அந்த மிட் பாயிண்ட் தான் உங்களுக்கு எக்ஸு. எக்ஸ் பார்ன்றது நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச அரித்தமெட்டிக் மீன், அதோடைய வேல்யூ 89. ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டையும் பண்ணுறதான் இங்கே டி. ஸோ எப்படி சப்ராக்ட் பண்ணோம்? 55.5 பட் 89 தான் பெருசு. ஆனால் செகண்ட் மைனஸ் தான் முதல்ல எழுதிக்கிட்டேன். இது வந்து 0 இல்லையா? அது பாரோ பண்ணால் 10ல் 5 பேசினா 5, இது 8, திஸ் பிகம்ஸ் 8. 8ல் 5 பேசினா 3, 8ல் 5 பேசினா 3. ஸோ மைனஸ் வேல்யூ தான் நம்ம இங்கே போடணும். மைனஸ் இஸ் கிரேட்டர். ஸோ தட் சிம்பிள் ஷுட் பி கேரிட் இன் த ஆன்சர். ஸோ 33.5 அந்த 33 இது மாதிரி ஒன்றுக்கும் நீங்கள் ரஃபாக கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கணும். இந்த டி அடுத்தது எஃப் இன்ட்டு டி. இது மைனஸ் வந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை, ப்ளஸ் வந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா நீங்கள் மாடுலஸ் ஆஃப் டி எடுக்கும்போது மைனஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணோம். ப்ளஸ்னாலும் ப்ளஸ் தான் எழுதுவோம், மைனஸ்னாலும் ப்ளஸ் வேல்யூ தான் கொடுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃப்ரீக்குவன்சி இந்த டி மல்டிப்ளை பண்ணுறது எஃப்டி. ஸோ 1 × 33.5 33.5, 0 × 65 எனி நம்ம மல்டிப்ளை 0. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி சிக்மா எஃப்டி அது வந்து ஃபார்முலாவுக்கு தேவை. ஸோ அதை எழுதி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிக்மா எஃப் இஸ் த ஃப்ரீக்குவன்சி. ஆல்ரெடி வி நோ தட் 20ன்னு. ஸோ தட் 20 டிவைட் பண்ணால் 7.8. இப்போ தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்திருக்கு. சாரி, இது வந்து நீங்கள் எழுதக்கூடாது, கழிக்கணும். இதுக்கு வந்து சிம்பிள் வந்து